ஏய் நில்லுடி. எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? இல்லத்த, கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வரியா? என்னடி என்கிட்ட பொய் சொல்றியா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். சொல்லுடி. இல்லத்த, ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வெளியே வரும்போது. இரு ஏடிஎம் போயிட்டு வந்தியா? ஏண்டி இப்பதான் என்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா என்னடி மாத்தி மாத்தி பேசுற? அத்த உண்மையை சொல்லிடுறத. இது அத்தை நடந்தது. நான் நம்பர் நோட் பண்ணலான்னு வண்டி பின்னாடியே போனத. ஆனா அதுக்குள்ள வேகமா போயிட்டான். வரும்போதே என்னென்ன பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டே வரியோ? சி வெக்கமா இல்ல? எவ்வளவு புருஷன் கட்டின தாலியை அடமானம் வச்சுட்டு வருவாளா? நான் சொல்றது கொஞ்ச நேரம் கேளுங்க ப்ளீஸ். ஏய் ஏய் ஏய், எனக்கு எல்லாம் தெரியும்டி. நேத்து ராத்திரி ஃபுல்லா என் பையன்கிட்ட கொப்பனை ஆஸ்பத்திரியில சேர்க்கறத பத்தி ராவடி பண்ணும்போதே தெரியும் இப்படி ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணுவேன். ஏண்டி கொப்பனுக்கு வரதட்சணை கொடுக்க வக்கில்ல என் பையன் கட்டின தாலியை அடமானம் வச்சு அவனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணுமா? நான் அடகுது வைக்கல. இங்க பாருங்க, கழுத்து கூட பாருங்க, காயம் இருக்கு. யார்கிட்ட நீ நடிக்கிற? கழுத்துல நீங்க கீறிக்கிட்டு வந்துட்டா நாங்க நம்பிடுவோமா? ஓடி வெளியே, ஓடி 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 ஓடி. பையன் கட்டின தாலியோட வந்தா வா, இல்லனா அப்படியே செத்து தொலை. ஓடி. தரித்திரம் பிடிச்சவா எங்க இருந்து வந்தான் தெரியும். டேய், இந்த சனினை ஏன்டா வீட்டுக்கு கூட்டு வந்த? இவ என்ன காரியம் பண்ணா தெரியுமா? இவளாலதான் நம்ம குடும்ப கௌரவமே கெட்டு போச்சு. நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன நடந்ததே தெரியாது, எதை வச்சு சொல்றீங்க? அவ கழுத்தை பாருங்க, செயின் அறுத்ததுக்கான அடையாளம் இருக்கு. செயின் அறுத்தவங்களையும் பிடிச்சிட்டாங்களா? நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அது இல்லாம அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நான் தான் காசு கொடுத்தேன். அதை சொல்லாதீங்கன்னு நான் தான் சொன்னேன். அவங்க அப்பனுக்கு நீ ஏன்டா பணம் அனுப்புன? நீங்க வாயை மூடுங்க. நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் அவளுக்கு அவங்க அப்பானா முக்கியம். இவ நான் தொட்டு தாலி கட்டும் பொண்டாட்டி, இவளை நான் தான் பாத்துக்கணும். உங்களுக்கு இவளை பிடிக்கலனா உங்களோட வச்சுக்கோங்க. நான் இல்லாத நேரமா பார்த்து இவளை அடிக்கிறது, கழுத்தை பிடிச்சி வெளில தருது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க. இன்னொரு வாட்டி பண்ணீங்கன்னா அம்மாடு கூட பார்க்க மாட்டேன், முதியோர் இல்லத்துல சேர்த்துருவேன். பாடி போலாம்.